அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 23:3. நான் என் ஆடுகளில் மீதியாக இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களில் விருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்குள் கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் திரும்ப நம்முடைய ஸ்தானத்தை அவர் கொடுத்து நம்மை பலுகி பெருக பண்ண செய்ய போகிறாராம். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய ஸ்தானத்தை இழந்து வேற எங்கேயாவது நீங்கள் சிறைப்பட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனு சிறையிருப்புக்குள்ளே தான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை நிச்சயமாய் நான் திரும்ப வரப்பண்ணுவேன், உங்கள் ஸ்தானத்திலே வரப்பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம், நிறைய ஸ்தானங்களை இழந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எத்தனையோ மேன்மையான காரியங்களை நம்ம இழந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த உயர்வுகளை நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தளர விடாதிருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய இருதயம் தளர வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையாக இருந்து உங்களை ஆத்துமாவை பாதுகாப்பார். உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலை பண்ணி நீங்கள் இதற்கு முன்பாக இருந்த ஸ்தானத்தை விட மேன்மையான ஸ்தானத்திற்கு உங்களை உயர்த்தி உங்களை பெருக பண்ணுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். இது நடக்குமா? இனி என்னுடைய வாழ்க்கையில திரும்ப அந்த முன்னேற்றம் உண்டாகுமா? திரும்ப அந்த ஆசீர்வாதம் வருமா என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் கேள்வியோடு இருக்கலாம். நீங்கள் இளைய குமாரன் பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பனை விட்டு போய்விட்டான். ஆனால் அவன் திரும்ப புத்தி தெளிந்து வரும்போது அவன் அந்த ஸ்தானத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொண்டான். பிள்ளை என்கிற ஸ்தானத்தை அவன் அதை எதிர்பார்த்து வரல. ஒரு வேலைக்காரில் ஒருவனாக என்னை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்தான். ஆனால் அவனுடைய தகப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுக்கு இந்த பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்தார். இப்போ தாவீது பாருங்களேன், அவன் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அதே போல அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடும்போது இழந்த அந்த ஸ்தானத்தை, அவனுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தான், அவனுடைய சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். ஆனாலும் ஆண்டவர் 42ஆம் அதிகாரம் வரும்போது அவன் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 மடங்காக ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், ஒருவேளை எத்தனையோ காரியங்கள்னால வந்த இழப்புகள், எல்லாவற்றிலும் இவ்வளோ காரியங்கள் நம்ம பழைய ஸ்தானங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பான். அப்போ நமக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். மறுபடியும் நம்மை தலை குனிந்து போன இடங்களிலே தலை நிமிர பண்ணுகிறார். மறுபடியும் நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திருப்பி கொடுக்க விரும்புகிறார். கர்த்தரை மட்டும் நம்புங்க. எத்தனையோ காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. யோபு அதை சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஆனால் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவர். ஆமேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லா பாக்கியத்தையும் மேன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன பலனை கொடுப்பார், இழந்து போன சந்தோஷத்தை கொடுப்பார், இழந்து போன சமாதானத்தை கொடுப்பார், இழந்து போன நன்மைகளை கொடுப்பார். நீங்கள் நம்புங்க. நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து நிற்கிறார்களோ ஆண்டவரே, அவைகளையெல்லாம் என் ஆண்டவர் திரும்ப கொடுத்து திரும்ப மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவர்களை பலுகி பெருக பண்ண போகிறபடியால் உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல, நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படி நீர் உடைய பிள்ளைகளை இழந்து போன எல்லா மேன்மைகளையும்
கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இழந்து போனோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்து உங்கள் ஸ்தானத்திலே மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார். God bless you.